நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடியாலாம் போட்டு காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறீங்க, இதெல்லாம் பாவம் மை சன்ஸ். அண்ணே ஏதாவது பாட்டு இருந்துச்சுன்னா போடுண்ணே. தம்பி செட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. செட்டு ரிப்பேர் ஆன வண்டியெல்லாம் வச்சு எதுக்குண்ணே ஓட்டுறீங்க? அண்ணே எனக்கு ஒரு பஞ்ச் டைலாக் தோணுச்சு, யார் கேட்குறீங்க? அண்ணே நீ கேட்குறியா? செட்டு இல்லாத வண்டியை கூட ஓட்டிடலாம், துட்டு இல்லாமல் ஃபிகர் ஓட்ட முடியுமா? எவ்வளோ மொக்கையா இருக்கு. அதை விட மொக்கண்ணே காலேஜ். அங்கே எதுக்குண்ணே போனோம்? வீடுன்னு ஏதாச்சும் தேட்டருக்கு போயிடலாம். நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க. டீல் ஓகேவா? தம்பி எங்கள் கடமையை செய்ய விடு. அமைச்சரை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மாட்டினாலும் திட்டு தான் விழும். நீங்கள் எங்கள் நிலைமையும் யோசிச்சு பாருங்க. வாஸ்தவம் தான், உங்கள் பொழப்பும் நாரி கிடக்குது. 4 பேருக்கு நல்லதுன்னா நம்ம காலேஜுக்கு போகிறது தப்பே இல்லை. நீங்களாம் கிளம்புங்க, நான் போகிறேன். தம்பி உங்களை உள்ளே விட்டுட்டு அமைச்சர் வெளியில் வெயிட் பண்ண சொன்னாங்க. நீங்கள் நல்லா படிங்க, உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நாங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுறோம். ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போல இருக்கு. பார்த்துக்குவோம். தம்பி இங்கே இசிஐ பிளாக் எங்கே இருக்கு? இசிஐ பிளாக்கா? ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சாரிங்க, எனக்கு இந்த காலேஜில் எது எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த காலேஜ் தானே படிக்கிற? ஒரு இசிஐ பிளாக் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாம்? ஹலோ, ஏய் அறிவில்லை, தலையில கொட்டுறியே. முன்னபடி தெரியுமா உனக்கு? என்ன அப்படியே தெரிஞ்சாலும் தலையில கொட்டக்கூடாதுன்னு தெரியாது? மெக்கானிக்கல் பிளாக் எப்படி போகணும்? வெளியாலா? யூ நாட் அ ஸ்டூடெண்ட் ரைட்? உள்ள எப்படி விட்டாங்க? ஹலோ, நான் ஃபர்ஸ்ட் இயர். அப்புறம் எதுக்கு மெக்கானிக்கல்? நேற்று வரைக்கும் எந்த பேட்ச்ல போனியோ அதுலேயே போக வேண்டியதானே? டிபார்ட்மெண்ட்லாம் செகண்ட் இயர்ல இருந்து தான். எந்த கிளாஸ் போகணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரு சைக்கோட் வந்து மாட்டிக்கிட்டேனே. எனக்கு தெரியாது, வேற ஏட்டா கேட்டுக்கோ. ஹர்னி, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் ஹர்னியா இருக்கலாம், இல்லை வசந்தியா இருக்கலாம், இல்லை சுதாவா இருக்கலாம். இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்த உடனே அவங்க பேரை நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்போ வாட்சம் மிஸ் ஆகும். ஆஹா, இவன் சாதாரண சைக்கோ கிடையாது, அதையும் தாண்டி பெரிய சைக்கோ. நான் ஒன்றும் சைக்கோலாம் கிடையாது. உன் மைண்ட் வாய்ஸ் ஆஃப் பண்ணுறியா? நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. 6 மாசம் ஆச்சு காலேஜ் ஆரம்பிச்சு, இன்னுமா பேட்ச் தெரியாம சுத்திட்டு இருக்க? யார் நீ? யூடியூப்ல ஆல்கேட்ஸ் காலேஜ் என்ட்ரின்னு அடிச்சுப்பாரு. நான் ஏன் கிளாஸ் தேடி சுத்துறேன்னு உனக்கே தெரியும். என் பேர் அழகேசன், எல்லாரும் என்ன ஆல்கேட்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஐயோ ரெண்டு நிமிஷம் 45 செகண்டு. 2 நிமிஷம் 55 செகண்டு. ஏய் அப்படியே என் செல்ல குட்டி எப்படியா ஜெயிச்சிடுறா. 50 ரூபா 1 நிமிஷம் இருக்குடா, என் மானத்தை காப்பாத்துறா. 2 நிமிஷம் 58 செகண்டு. பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ. சப்பாஸ் மாப்ள எப்படி கீழே போட்டா பாரு. எடு எடு, காசு எடுப்பா, எடுப்பா. எர்ரா எர்ரா, என்னடா தலைவிக்கிறீங்க? புடு. வெட்டிக்கிட்டு. டேய் நில்றா. யாரா இவன்? பூசா இருக்கான். அசோக் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. டேய் பெட்ல ஜெயிச்சிடணும் பல்ல காட்டிட்டு இருக்காதா? ஆளு நல்ல வாட்ட சாட்டமா தானே இருக்கா, கூப்பிட்டு விசாரிடா அவனை. 3 ரூபா 3 அடிக்குள்ளா. எங்களுக்கு தெரியும், நாங்க விசாரிச்சுக்கிறோம். டேய் வாடாங்க. முன்ன பின்ன தெரியாதவனை மரியாதை இல்லாமல் கூப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? ஏய் யார் நீ? ஃபர்ஸ்ட் இயரா? புதுசா இருக்க, உன்னை நான் பார்த்ததே இல்லையே.
என் பேர் ஆல்கேட்ஸ். நீங்கள் பாலா தானே? பரவாயில்லையே, முக்கியமான ஆளுகளோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. உங்கள் பேர் ராஜாவாக இருக்கணும், இல்லை திலக்கா இருக்கணும், இல்லை அப்புவா இருக்கணும், ரைட்? உங்கள் பேர் அசோகா மட்டும்தான் இருக்க முடியும். டேய் யாரா இவன்? ஆளு ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கான், பேச்சு அதை விட மார்க்கமா இருக்கு. தம்பி யாரா நீ? அதான் சொன்னேன்ல, ஆல்கேட்ஸ் என்று அழைக்கப்படும் அழகேசன். டேய் எந்த காலேஜ் நீ? இந்த காலேஜ் தான். ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். டேய் என்னடா எல்லாத்துக்கும் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற? என்ன கஜினி சூர்யான்னு நினைப்பா? ஏய் என்ன சீனியரை பார்த்தா மரியாதை வேணாமா? விட்டமின் கே அதிகமாயிருச்சு அவனுக்கு. சீனியரா? யாரு? டேய் என்ன நக்கலா? நாங்க தான்டா இங்க சீனியரு. நண்பா, வாழ்க்கையில காமெடி இருக்கலாம், காமெடியே வாழ்க்கையா இருக்கலாமா? அடிங் கொய்யால நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓடிட்டாங்க இருக்க தாளிச்சிருவேன் அவனை. டேய் டுபுக்குங்களா, 6 மாதம் ஒழுங்காக காலேஜுக்கு வந்த உனக்கே எவ்வளோ இருக்குன்னா 6 மாதம் காலேஜுக்கு டூப் பண்ண எனக்கு எவ்வளோ இருக்கும்? எறா கையா. ஏய் என்னடா? பண்ணுவீங்க என்ன? கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு போகாம இப்படி வெட்டியா சுத்தினா இப்படிதான் பொறுக்கித்தனம் பண்ண தோணும். நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே? ஆமா சார். இப்போ ஒன்றும் ஃப்ரீ அவர் இல்லையே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த காலேஜா? ஆமாம் சார், இந்த காலேஜ் தான். எந்த கிளாஸு? அதை இனிமேல் தான் சார் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணுமா? என்னவோ கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்ற? இல்லை சார், இன்றைக்கி தான் நான் முதல் நாளாக காலேஜுக்கு வரேன். இவ்வளோ நாளாக எனக்கு பதிலாக என்னோட சப்ஸ்டியூட் தான் காலேஜுக்கு வந்துட்டு இருந்தான். ஓ, நீ மினிஸ்டர் பையன் தானே? அதான் வந்தவனே கையை ஓங்குற. சரி, நீங்க 3 பேரும் கிளாஸுக்கு போங்க. நீ ஆபீஸ் ரூம்ல போய் உனக்கு எந்த கிளாஸ் ரூம்னு கேட்டு அங்க போ. சரிங்க சார். சார் ஒன் செகண்ட். சார், என்ன விஷயம்? நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஆமாம் சார், நான் ஸ்டூடெண்ட் தான். இந்த காலேஜில் பார்த்ததே இல்லையே. எந்த அடாவடியும் பண்ணாம ஒழுங்கா இருக்கிற நல்ல பையனும். ஆமாம் சார், காலேஜில் இன்னும் எந்த அடாவடியும் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு தான் நான் முதல் தடவையாக காலேஜுக்கு வரேன். என் பேர் ஆல்கேட் சார். நான் வந்து ஓ, அவனா நீ? சொல்லு, என்ன விஷயம்? இல்லை சார், கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் உங்களை வந்து கேட்டு போகலான்னு வந்தேன். வெளியே பியூன் நின்றுப்பாரு, போய் வர சொல்லு. சரிங்க சார். சார், ம். பியூன் பேரு? பார்த்தாலே ஒரு பியூனுங்கிறது தெரியும். போ. சரிங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புரியுது புரியுது கோடி. யார்கிட்ட காசு இருக்கு நீயே சொல்லு. ஆல் சைடு பாவர்ட்டி. ரொம்ப புவரா இருக்கண்டா. தெரியும் தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு டேய் டேய் அப்படியெல்லாம் பேசுறா? நானும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்டா. வாங்கின காசு கொடுக்காம நானும் ஓடியா போறேன்? இல்லை நீ தான் விட்டுருவியா சொல்லு. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? மனோகர் சார் கூப்பிட்டாரு. சரி வர ஒதுங்கி நில்ல. மாப்பிள என்ன திட்டி முடிச்சிட்டியா? இன்னும் முடிக்கலையா நீ? டேய், நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசிட்டே இருக்க.
ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லை சார், ஃபோன் பேசிட்டு இருந்தேன் சார். உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையாக இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இதை பாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக என்கிட்ட சொல்லலான்னு உனக்கே தெரியும். நான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கார்டியன் இல்லை, உனக்கும் தான். இல்லை சார், ஃபோன் வந்துச்சு. தம்பிக்கு உடம்பு முடியலையா, டாக்டர்கிட்ட போகிற கூட காசு இல்லையா. என்ன பண்ணுறதுனே தெரில சார். எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, பேர் கூட நல்ல தம்பின்னா பார்த்துக்குங்களேன். இப்போ என் தம்பியை காப்பாற்ற கையில் காசும் இல்லை, மனசில் தைரியம் இல்லை சார். இரு. இந்தா. இல்லை சார், எனக்கு கடன் வாங்குற பழக்கம் இல்லை சார். இது கடன் இல்லை, உதவி. இது நீ திரும்ப தரணுன்ற அவசியமும் கிடையாது. என்ன? இந்தா பொடியா. சரிங்க சார். தெய்வம் எந்த ரூபத்தில் வரும்னு யாருமே சொல்ல முடியாது சார். மனுஷனுக்கு மனுஷன் உதவி செஞ்சுக்கிட்டா தெய்வம் அமைதியா இருக்கலாம். கரெக்ட் சார். ஓ, உன் கதையை கேட்டதுல இந்த பையனை மறந்துட்டேன். இந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் பிரான்ச்சு. எந்த பேட்ச்ல இருக்கான்றதை பார்த்து சொல்லு. இல்லை சார், எப்போ வர கிளாஸா சார்? எனக்கு தெரிஞ்சு எதுவும் மாத்தல சார். இல்ல இல்ல, இவன் அமைச்சர் பையன், இப்பதான் காலேஜுக்கு வர்றாரு துரை. சரி சார், நான் பார்த்துட்டு வரேன் சார். ம் மே சிட் சார். ம் சார் உங்களுக்கு கேட்கலாமா? ம் காலேஜை பத்தி, படிப்பை பத்தி, உன் கேரியரை பத்தி என்ன வேணா கேட்கலாம். கடைசியா பார்த்த சினிமாவை பத்தி மட்டும் கேட்டுறாத. அதெல்லாம் இல்லை சார். ஆட்டும் அந்த மாதிரி இந்த காலேஜில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறாங்க? ஏதாச்சும் தப்பாக கேட்டேனா சார்? இல்ல. ஓகே சார். இதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் சார். வெயிட் பண்ணு. போன கேள்விக்கு நான் பதில் சொன்னா? இல்லை சார். இல்ல இல்ல, அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி கேளு. புரிஞ்சுதா? ஓகே சார். என்ன கேட்ட? இவ்வளோ பேர் படிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க நான் கேட்டேன். ஆமாம் சார். இந்த உலகம் ரொம்ப பெருசு. இன்னும் எவ்வளோ பேர் படிச்சாலும் இந்த உலகம் தாங்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு கேள்விதான், அடுத்த கேள்வி இன்னொரு நாளைக்கு. ஓகேவா? சரிங்க சார். சார், இந்த பையன் ஹெச் பேட்ச் சார். ஹெச் பேட்சா? எதுக்கு சிரிக்கிற? இல்லை சார், ஹெச் பேட்ச் ஹெச் பேட்ச் ஹெச் பேட்ச்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்களேன், ஃபைனலாக ஹெச் பேட்ச்னு வரும். கேட்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த பாரு, அரசியல்வாதி பையன்றதுக்காக எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா படிக்கணும். பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா படிக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் சார். ஆனால் என்னால் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, கூட்டிட்டு போயா. என்னண்ணே செல்ஃபோன் வந்து போயிடுச்சுன்னு சோகமா இருந்த, அந்த ஆள் கேட்டோன்னே வேற நோ கதை சொல்லிட்டேன். சோகத்தை கரெக்டாக பயன்படுத்தினா சந்தோஷமா மாத்திடலாம். உனக்கு இருக்கிற நாலேஜுக்கு நீ 10 காலேஜ் நடத்தானே. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், திணறிட்டா மனுஷன். அண்ணே எதுண்ணே என் கிளாஸு? அதோ கடைசி கிளாஸ் தெரியுது பாரு, அதான். ஓகே சரி, நான் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ம், உனக்கு எதுனா வீண்சிரமோ, நீ போ, நான் கிளாஸுக்கு போய்க்கிறேன். பரவாயில்லப்பா, நான் கொண்டு போய் கிளாஸ்ல விட்டுறேன். ம், அண்ணே நில்லுண்ணே. என்னப்பா? காந்தி தாத்தா என்னென்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? ஓகே ஓகே, போ போ. அரசியல்வாதி பையன் காட்டுறாங்க, வந்த உடனே ஊழல் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நேத்து வந்த நாதாரி நம்ம கிட்ட சேட்டை பண்றான். நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்குடா. வேணா உசு பேத்தாத. ரொம்ப டென்ஷனா இருக்க, இந்த குடி. டேய், குடிக்க சொன்னா அறிவில்ல? ஒரே கல்ப்ல குடிச்சா நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன்டா. சரி நண்பனா போயிட்ட விடு. சட்டையை பிடிச்சேன் பார்த்தல. அவன் திருப்பி கைய தட்டி விட்டான் தெரியும்ல. வந்து 2 பேரும் கையை பிடிக்க வேண்டியதான்றா. என்ன வலிச்சுக்கிட்டா இருந்தீங்க? டேய் ஓவரா விட்டு போடாத. கடைசில நானும் எகிர்னேன் தெரியும்ல. நீ எகிர்ன பின்ன எகிர்னன்ற வார்த்தை இன்னையோட தூக்கு மாட்டி செத்து போச்சுடா. வீரங்கிறது ஹைட்ல இல்லடா, அடிக்கிற அடியில இருக்குடா. ஓ என்ன நக்கலா? இல்ல விக்கலு. பாதி ஊதுன கருப்பு பலூன் மாதிரி இருந்துட்டு வாய்க்கு மட்டும் குறைச்சல. என்ன சொன்ன? ஏய் என்னடா சொன்ன? பாதி ஊதுன கருப்பு பலூன் மாதிரி இருந்துட்டு பேச்சா பேசுற நீ. என்ன முழுசா ஊதுறியா? டேய் என்னடா? எம்மா சாரி, என்ன மன்னிச்சிரு. புள்ள புள்ள இருடா, நீங்க சட்டையை கிழிச்சறடா. டேய் குள்ள புள்ள இருடா, நீங்க சட்டையை கிழிச்சு காக்கை போடுடா. ஐயோ எச்சி தள்ளு. வெக்கம் கேட்டவங்களா? வந்தவன் அடிக்க வக்கு இல்ல சண்டை போறீங்களா? சண்டை புது சட்டடா தெரியுமாடா? சரி ஓட்டையா பாருங்கடா. விடுறா 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 மாப்ள. போங்கடா நீங்களும் உங்க சண்டையும். சாயந்தரம் படத்துக்கு போமாடா? நீ டிக்கெட் எடுக்கிறியா? வேணாம், நம்ம பீச்சுக்கு போவோம். இல்ல நம்ம படத்துக்கு தான் போறோம். வா வா.